3 விதத்தில் சத்துருக்களை தேவ பிள்ளைகள் மேற்கொள்ளுவார்கள். பாருங்க, இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 23:14 சத்துருவை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களை ஆண்டவர் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பது சத்துருக்களின் மேலே தேவன் நமக்கு தருகிற ஒரு ஜெயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, அநேக நேரங்களிலே சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு தேவன் இடம் கொடுப்பார். சில மனிதர்கள் வேண்டுமென்றே நம்மை காயப்படுத்துவார்கள். சில மனிதர்கள் வேண்டுமென்றே நம்மை ஒதுக்கி வைப்பார்கள். சில மனிதர்கள் வேண்டுமென்றே நம்மை புரிந்து கொள்ளாதவர்களைப் போல நடந்து கொள்வாங்க. பாருங்க, இதெல்லாம் இந்த சத்துரு மனிதர்களை நமக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறோம். இதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. உங்களால் கர்த்தருக்காக பயன்பட முடியலை, உங்களால் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியலை, பல விதத்திலும் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. இதற்காகத்தான் இந்த மனிதர்களை சத்துரு பயன்படுத்துகிறோம். நீங்கள் சோர்ந்து போகணும், தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடாது, தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானமாக இருக்கக்கூடாது, நீங்கள் விரும்புகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு அநேக நேரங்களில் மனிதர்களை பயன்படுத்துகிறோம். இதனால் பாருங்கள், நீங்கள் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுகிற போது இந்த சோதனைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் உங்களை பின்னுக்கு இழுக்கிறது. இப்படிப்பட்ட சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க தேவன் விரும்புகிறார். சில நேரங்களில் பிசாசு பாருங்கள், பலவீனங்களை சரீரத்தில் கொண்டு வருகிறான், மனசோர்வுகளை கொண்டு வருகிறான். நம்ம கூட நன்றாக பேசி பழகின நண்பர்களை நமக்கு சத்துருக்களாக மாற்றி விடுகிறான். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கசப்புகளை ஏற்படுத்துகிறான். இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளெல்லாம் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கறதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அவைகளின் மேல் நமக்கு ஜெயத்தை தருகிறார். உபாகமத்தினுடைய புத்தகத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் பேச மாட்டார்கள் என்று வேதத்தில் இல்லை, இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்கள் இச்சகம் பேசுகிறதற்கு சில காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்துருக்கள் குற்றப்படுத்துகிறதற்கு சில காலங்களை வைத்திருக்கிறார். நம்மை மனமடிவாக்குகிறதற்கும் நம்மை வேதனைப்படுத்துகிறதற்கும் சத்துருக்கென்று சில காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அந்த சத்துருக்களை உங்கள் கையிலே தேவன் ஒப்பு கொடுப்பார். அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதை தான் ஒரு தேவ பிள்ளைங்க சிந்திக்கணும். இதில் ஒரு தேவ பிள்ளைங்க கவனமாக இருக்கணும். சத்துரு பேசுகிற போதே நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. மனிதர் உங்களை காயப்படுத்தும் போதே நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த சத்துருக்களின் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர விரும்புகிறார். மனிதர்கள் மூலமாக சத்துரு வந்தாலும் சரி, பொல்லாத பிசாசு பலவிதமான தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் சரி, தொழிலில் சில தடைகள், குடும்ப வாழ்க்கையில் சில தடைகள், சமாதான கேடுகள், குறைவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இந்த சத்துருவினுடைய போராட்டத்திற்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த சத்துருக்கள் உங்களுடைய கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அதை ஒரு தெய்வ பிள்ளைங்க விசுவாசிக்கணும். அதற்காக தெய்வ பிள்ளைங்க காத்திருக்கணும். என் எல்லைக்குள்ளாக போராடுகிற சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கணும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு எடுக்கிறான், உங்கள் குடும்பத்தில் வருமானத்துக்கு எடுக்கிறான், வீண் செலவுகளை கொண்டு வருகிறான். இந்த சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கணும். அது தேவனுடைய ஆசீர்வாதம். சத்துருக்களை உங்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இனி அவர்கள் பலன் செய்யாதபடி, இனி அந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழ விடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். அதுக்கு தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். முதல் ஆசீர்வாதம், உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறார். அப்படின்னா நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுகிறீர்கள். இதுவரையிலும் பிசாசை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம், போராட்டத்தையும் பாடுகளையும் கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக வந்த சோதனைகள், பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம். கர்த்தர் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்கள் உங்களை கண்டு பயப்படுவார்கள். அந்த சத்துரு உங்களை கண்டு பயந்து உங்கள் எல்களை விட்டு ஓடி போவான். தேவ சமூகத்தில் ஜெபிங்க. இந்த சத்துருக்களை என்னுடைய கையில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் போராடி, என் கணவனுக்கு விரோதமாய், என் மனைவிக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த சத்துரு போராடி அவருடைய வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் கெடுத்து கொண்டிருக்கிறான். இந்த சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறைப்பிடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாத்தானின் தந்திரங்களை அழிக்கிறேன். என் குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மேற்கொள்கிறேன் என்று தேவ பிள்ளைங்க நீங்கள் ஆவியில் வைராக்கியமாக ஜெபிக்கும் போது அந்த சத்துருக்கள் அந்த எல்கையை விட்டு ஓடி போகிறார்கள். நீங்கள் அந்த சத்துருக்களை மேற்கொள்கிறீர்கள். உங்கள் எல்கைகளுக்குள்ளாக, உங்களுடைய வீட்டுக்குள்ளாக சமாதானம் உண்டாகும். சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.